நான் எப்பயுமே பருப்புல கீரை போட்டு கடைஞ்சா ஒரு நேரத்துக்கு களிக்கும் இன்னொரு நேரத்துக்கு சாதத்துக்கும் சேர்த்து தாங்க செய்வேன். எனக்கு சாதத்துக்கு போட்டு பசங்க சாப்பிடறதை விட களிக்கு தொட்டு சாப்பிடறதுக்கு ரொம்பவே பிடிக்கும். நான் இன்னைக்கு கோவக்கீரை எடுத்திருக்கேங்க பருப்புல போடுறதுக்கு. இது எங்க அப்பா வீட்டுல கொடி இருக்கு. இது அப்பா கிளீன் பண்ணி கொண்டு வந்தாரு. இது ஒரு செடி வச்சாவே நிறைய வருங்க. கீரை நல்லா கழுவிட்டு நான் வெட்டி வச்சிருக்கேன். ஏன்னா இது சீக்கிரம் வெந்துரும், கடையிறதுக்கும் ஈஸியா இருக்கும்ன்றதுனால. குக்கர்ல ஒரு சின்ன கப்ல ஒரு கப் அளவுக்கு துவரம் பருப்பு சேர்க்கறாங்க. இது பாத்தீங்கன்னா ஒரு 2 கையளவுக்கு இருக்கும். நல்லா கழுவிட்டு ஒரு 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊத்திட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள், ஒரு ஸ்பூன் விளக்கெண்ணெய் ஊத்திட்டு குக்கர் மூடி வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். நல்லா மசிய வேகணுங்க பருப்பு. ஒரு 5 விசில் விட்டோம் அப்படின்னா நல்லா வெந்துடும். இப்ப இதுக்கு சின்னதா 2 தக்காளி எடுத்திருக்கேன். 3 அல்லது 4 பச்சை மிளகாய் எடுத்துக்கலாம். ஒரு 10-15 சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். இது எல்லாமே நான் வெட்டி ஒரு சட்டியில சேர்த்திருக்கேன். உங்ககிட்ட மண் சட்டி இல்லைன்னா நீங்க கடாயில கூட வேக வச்சுக்கலாம். இது கூடவே நம்ம வெட்டி வச்சிருக்கிற கீரையும் சேர்த்துட்டு ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பும் சேர்த்துட்டு ஒரு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊத்திக்கலாம். ஊத்திட்டு அடுப்புல வச்சுக்கோங்க. இப்ப இது பாத்தீங்கன்னா கீரை நிறைய இருக்க மாதிரி இருக்கு. ஒரு கொதி வந்ததுமே பாத்தீங்கன்னா இந்த கீரையோட அளவு கம்ப்ளீட்டா வத்திருங்க. இப்ப இந்த ஸ்டேஜ்ல ஒரு மீடியம் ஃபிளேம்ல 5 நிமிஷம் வச்சீங்க அப்படின்னா கீரை நல்லா வெந்துரும். கொஞ்சம் ஆறினதுக்கு அப்புறமா நல்லா மத்து வச்சு நைஸா கடைஞ்சுக்கோங்க. இது கொஞ்சம் நேரம் கடைஞ்சாதான் நல்லா கடைஞ்சு வரும். மிக்சியில போடுற மாதிரி இருந்ததுன்னா நல்லா ஆறினதுக்கு அப்புறமா மிக்சி ஜார்ல போட்டுட்டு 2 திருப்பி எடுத்துட்டீங்கன்னா நல்லா நைஸ் ஆயிரும். ரொம்ப நைஸானா வலுவலுன்னு ஆயிரும், நல்லா இருக்காது. இப்ப பருப்பும் பாருங்க நல்லா வெந்திருக்கு. அப்படியே ஒரு கடை கடைஞ்சுக்கிறேன் நான் இந்த கரண்டி வச்சேன். இல்லைன்னா நீங்க அதை அப்படியே தூக்கி கீரை இருக்க பாத்திரத்துல கொட்டிட்டு ஒரு கடை கடைஞ்சுக்கலாங்க இன்னொரு தடவை. அப்பதான் பருப்பு கொஞ்சம் நைஸ் ஆகும். நான் பருப்பு அப்படியே கரண்டி வச்சு கடைச்சிட்டு கீரையோட சேர்த்துட்டேங்க. இப்ப பாத்தீங்கன்னா இது ரொம்ப கெட்டியா இருக்கு. பருப்பும் கெட்டியா இருக்கு, கீரையும் கெட்டியா இருக்கு. அதனால நான் பருப்பு வேக வச்ச குக்கர்ல ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊத்தி நல்லா கொதிக்க வச்சுட்டு இது கூட சேர்த்திக்கிறேன். அப்ப அதுல இருக்கிற பருப்பும் சேர்ந்து இதுல வந்துரும், வேஸ்ட் ஆகாது பருப்பு. இன்னும் உங்களுக்கு தண்ணி வேணும்னாலும் இன்னொரு 1/2 டம்ளர் கொதிக்க வச்சு சேர்த்திக்கோங்க. இல்லைன்னா சலசலன்னு ஆயிரும். அவ்வளவுதாங்க, சூப்பரா பருப்பு ரெடி ஆயிருச்சு. நான் இப்படிதாங்க கடைவே இன்னைக்கு என்னோட ஸ்டைல்ல சொல்லியிருக்கேன். தாளிக்கிறதுக்கு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊத்திட்டு கடுகு, 1/2 ஸ்பூன் சீரகம் கண்டிப்பா சேர்க்கணுங்க, அப்பதான் நல்லா இருக்கும். அப்புறம் கூட பெருங்காயத்தூள் கொஞ்சம், கருவேப்பிலை கொஞ்சம் தாளிச்சுட்டு பருப்போட கொட்டிட்டு மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதுதான். நீங்க இது சாதத்தோட பிசைஞ்சு சாப்பிடறதுக்கு நல்லா இருக்கும். சாதத்துல நெய் ஊத்தி பிசைஞ்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். கோதுமை களி, கம்மங்களி, ராகி களி எல்லாத்துக்குமே இந்த கீரை சூப்பரா சூட் ஆகுங்க. இதே மெத்தட்ல தான் நான் மத்த கீரையுமே கடைவேன். நீங்க இப்ப நான் சொன்ன மாதிரி இல்லாம வேற மாதிரி கடைஞ்சிங்க அப்படின்னா நீங்க எப்படி கடைவீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. நானும் நீங்க சொல்ற மெத்தட ஃபாலோ பண்ணி ஒரு தடவை ட்ரை பண்றேன்.